இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து முன்பாக தொழுது கொள்வார்கள். உடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்று என்ன செய்கிறாங்க, தூதர்கள் பாடுதாங்க. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமல் இருப்பா? நீர் அவ்வளோ வல்லமுள்ள தேவன். உமக்கு பயப்படாமல் யாருமே இருக்க முடியாது. உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் யாரும் இருக்க முடியாது. நீர் ஒருவரே பரிசுத்தர், நானே பரிசுத்தர் அப்படின்னு அவரே சொல்லுவார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்லுவார். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ பிரஜாதி தெய்வங்கள் உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர் என்று புகழப்பட்டார், சொல்லப்பட்டார், வாழ்ந்து காட்டினார் பரிசுத்தமாக. அவருடைய வாழ்க்கையின் பரிசுத்தம்தான் அவர் எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைத்தது. தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து முன்பாக தொழுது கொள்வார்கள். நீர் பரிசுத்தராக இருக்கிறதுனால, நம்முடைய கிரியைகளும் பரிசுத்தமாக இருக்கிறதுனால எல்லா ஜாதிகளும் வந்து உண்மை தொழுது கொள்ளுவாங்க. பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்கள் பாடி பாடி துதிக்கிறாங்க. இவர் இசையா கூட சொல்வார், தேவனே, நம்முடைய வல்லமை என் கண்கள் கண்டது, நீர் பரிசுத்தர். இதோ நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அப்படின்னு தன்னை தாழ்த்துவார். பரிசுத்தமான தேவனை பரிசுத்தமாய் நாமும் ஆராதிக்க வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிற ஒரு காரியம். நம்மிடத்தில் பரிசுத்தம் காணப்படுறதா நாம் யோசித்து பார்ப்போம். நாமே பரிசுத்தப்படுத்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் உடலின் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க, செயல்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மால் முடியாது, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். எல்லா ஜாதிகளும் வந்து முன்பாக தொழுது கொள்வார்கள். நீர் பரிசுத்தராக இருக்கிறதுனால எல்லா ஜாதிகளும் வந்து உண்மை தொழுது கொள்வார்கள். உடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. உடைய நீதியான செயல்கள், கர்த்தரிடத்தில் நீதியும் வல்லமையும் உண்டு. அவருடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாக என்ன செய்ய தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி துதிக்கிறாங்க. நாம் கர்த்தருக்கு பயப்படுறோமா? அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? அவரை தொழுது கொள்கிறோமா? நம்மை கர்த்தர் அதனால் அதுக்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று ஒரு வசனம் இருக்குது. இப்போ நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அவரே இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை விட்டு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்குறதுனால நான் பாக்கியசாலிகள். ஆமென்.